ஹலோ! நாம இன்னைக்கு சுதாமூர்த்தியோட வாய்ஸ் அண்ட் அதர் வாய்ஸ்ல இருந்து இன் சயாத்ரி ஹில்ஸ் அ லெசன் இன் ஹியூமிலிட்டி சாப்டர் 3 அதோட ரிமைனிங் ஸ்டோரி படிக்க போறோம். நான் அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் ரூமை சுத்தி பார்த்தப்போ அங்க எந்த ஸ்டாஃப்மே இல்லை. அப்போ ஒரே ஒரு வயசானவர் மட்டும் என் பக்கத்துல வந்து எனக்கு என்ன வேணும்ன்றத பத்தி கேட்டாரு. இந்த ஸ்கூலை நான் இன்னும் மேல டெவலப் பண்றதுக்காக என்னால என்ன முடியுமோ அதை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் அதுல பெருசா ஆர்வம் காட்டல. முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனால அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவர் அங்கேயே தங்கி இருந்து ஸ்கூலை பாத்துக்கிற ஒரு வாட்ச்மேன் கம்பியோன். அவர் அது மட்டும் இல்லாம டூர் கைடாவும் சில நேரத்துல வேலை பார்க்கறாரு. இதுக்காக அவருக்கு அரசாங்கமோ இல்ல அந்த ஸ்கூலோ சம்பளம்னு எதுவும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா அவரோட பேரை அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், எந்த ஒரு செலவும் இல்லாம. இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப வருஷமா அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அங்கேயே அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே இருந்த ஒரு சின்ன இடத்துல அவரும் அவரோட பேரனும் தங்கி இருந்தாங்க. அவரை பத்தி கேட்டதுக்கு அப்புறம், அவர் என்கிட்ட பேச தொடங்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ அவருக்கு நான் ஸ்கூலை பத்தி கேட்கும்போது ஒரு ஆர்வம் தெரிஞ்சது. இப்ப ஸ்கூலை பத்தி அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்கூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்துது. இந்த ஸ்கூல்ல 2 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அதாவது 2 டீச்சர்ஸ், அப்புறம் ஒரு 50 பசங்க பக்கம் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்தும் பக்கத்துல இருந்தோம்னு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை பசங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த பசங்களோட அம்மா அப்பா படிப்பு அப்படிங்கிறத பார்த்தோ தெரிஞ்சோ கேட்டோ இருக்காத மக்களா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க பசங்களை அவங்க படிக்க வைக்க தவறவே இல்லை. இந்த ஸ்கூல்ல பசங்களுக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கோ ஏதாவது தேவைகள் இருக்கா, என்ன பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்ன பக்கத்துல இருந்த இன்னொரு குடிசைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கதான் தண்டப்பா இருந்தாரு, ட்ரைபல் ஹெட். அவருக்கு எப்படியும் ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கும். அவருக்கு என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட இதே கேள்விதான் கேட்டேன். இந்த ஸ்கூல் ரன் பண்றதுல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது? மழை காலத்துல ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால துணி எல்லாம் பசங்களுக்கு நனைஞ்சு போயிடுது இந்த மழை காலத்துல. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இது கூடவே சேர்ந்து சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன். இதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு குடைகளும் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கான க்ளோத்ஸும் தேவை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அங்க இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன். இந்த தடவை வின்டர் வந்துருச்சு. நான் முன்னாடி மழை காலத்துல போனப்போ இருந்த லுக்கே மாறி ரொம்ப அழகா இருந்தது. இப்போ எந்த தவளையும் கத்தல, நிறைய பூக்கள் பூத்திருந்தது, ஒரு பாரடைஸ் மாதிரி இருந்தது. தண்டப்பாவையும் மீட் பண்ணேன். இந்த வாட்டி என்னை பார்த்த உடனேவே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னை ரொம்ப ஆர்வமா வெல்கம் பண்ணாரு. தண்டப்பா கிட்ட நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதை நீங்க தயவு செஞ்சு பசங்களுக்காக ஏத்துக்கணும்னு சொன்னேன். அவர் வாங்க ரொம்ப யோசிச்சாரு. நீங்க என்கிட்ட எதுவும் கேட்கல, ஆனா நானா தான் செய்யறேன். இது பசங்களுக்காக என் சார்பா வந்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன். அவரு எதுவும் சொல்லாம உள்ள போனாரு. அவர் போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அங்க இருந்த சின்ன பசங்க கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படிங்கறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க நினைச்சேன். யாருமே பதில் சொல்லல. அவங்கெல்லாம் ரொம்ப தயக்கப்பட்டாங்க. ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சில பசங்க மட்டும் பக்கத்துல வந்து கொஞ்சம் வெக்கத்தோட என்கிட்ட சொன்னாங்க, இந்த கம்ப்யூட்டர்ஸ் பத்தி எல்லாம் நாங்க கேள்விப்படுறோம், ஆனா இது வரைக்கும் பார்த்ததில்ல. டிவில மட்டும் பார்த்துருக்கோம். எங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பத்தி படிக்கணும். உங்ககிட்ட கம்ப்யூட்டர்ஸ் பத்தி ஏதாவது புக் இருக்கா? கன்னடால எழுதின புக் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு டீச்சரோட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தனா, டீச்சராவே இருந்துமே இந்த பசங்க சொல்றத கேட்கும்போது என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்களோட மனசுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாடர்னான ஐடியாஸ் இருக்கு.
அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க படிக்கிற இடமோ, தங்கி இருக்கிற இடமோ ரொம்ப உள்ள இருக்கலாம். ஆனாலும் அவங்க வெளியில வரணும்னு நினைக்கிறது அவங்களுடைய ஐடியாஸ் மூலமா தெரிஞ்சது. அந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது பெங்களூர்ல கிடைச்சா நான் கண்டிப்பா கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் அங்கிருந்து கிளம்ப போனேன். அப்போ தண்டப்பா வெளியில வந்தாரு. அவர் கையில ஒரு பெரிய ரெட் பாட்டில் இருந்தது. அது என்ன அப்படின்னு அவரே சொன்னாரு. அது ஒரு வித்தியாசமான ஜூஸ். அங்க இருந்த ஒரு ரெட் ஃப்ரூட்டால செய்யப்பட்ட ஜூஸ். இத அவங்க 2 மழைக்காலம் வரைக்கும் வச்சிருந்து குடிப்பாங்க. இத அவர் என்கிட்ட குடுக்கும்போது எனக்கு அத வாங்கிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எதையுமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவர் அத கண்டிப்பா எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல என்னால இத வாங்கிக்க முடியாது அப்படின்னு நான் மறுத்தப்பவும், அப்போ நீங்க கொடுத்தத என்னாலயும் வாங்கிக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை நாங்க மறக்க முடியாது. நீங்க எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாங்களும் திரும்ப உங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணுங்கிறது தான் எங்களுடைய வழக்கம். நாங்க கொடுக்கற எதையுமே வாங்கலைன்னா நீங்க கொடுக்கறதையும் எங்களால வாங்கிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவர் இத சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சியாவும் சங்கடமாவும் இருந்தது. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ப்ரிப்பேரே ஆகல. வழக்கமா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்தோ யாராவது சேரிட்டி கொடுக்கும் போதோ அதை வாங்கிக்கிற மக்கள் நன்றி தெரிவிப்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிக்கவும் செய்வாங்க. ஒரு சில பேர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஆனா நான் கொடுக்கறப்போ எனக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு எனக்கு விவரிக்க தெரியல. இவ்வளோ தூரம் கடந்து வந்து இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு ட்ரைபல் பர்சன்ல வயசானவரா இருந்து எந்த ஸ்கூலிங்கும் போகாம வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவத்தை அவரு கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னும் மத்தவங்களுக்கும் தன்னையே அறியாம கத்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதாவது கொடுக்கறோம்னா நம்ம எதுவும் எதிர்பார்க்காம கொடுக்கணும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது திரும்ப கொடுக்கணும். இந்த இடத்துல ஆத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. There is a grace in accepting